மக்களையும் மண்ணையும் நாசமாக்குனது இவங்க தான், திமுக தான். திமுக சொல்ற அதே திராவிட கொள்கைகளை தான் நீங்க பேசுறீங்க. அவங்களுடைய தலைவர், அந்த கொள்கையின் தலைவர் பெரியார், உங்களோட இதுவும் பெரியார் தான். இதுல என்ன மாற்று அரசியல் இருக்கு? வேங்கை வயலுக்கு போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? நீங்க போய் என்ன பண்ணிருக்கணும்? இவர் பரலங்க, இவரை நடிகராவே பாருங்க, கூட்டம் கூடுறதாவே பாருங்க, சமூக நீதியை பேசக்கூடியவர். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் கவின் வீட்டுக்கு போல? ஆழமா பார்க்கல. சினிமாக்காரரு 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண மாட்டார், என்ன மக்களுக்காக வந்து நிற்க மாட்டார், மக்களை கிட்ட சேர்க்க மாட்டார், பத்திரிக்கையாளரை சந்திக்க மாட்டார். உண்மைதானே? இங்கே பாருங்க, இந்த ஸ்பீக்கரு, இந்த கரண்ட்டு, இந்த போஸ்டரு, கொடிக்கம்பங்கள், பேனர்கள், இதெல்லாம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் ஒருபோதும் நடத்துறாரு. புரியுதுங்களா? இது அது அத்தனையும் தாண்டி தேவைக்காக தொண்டர்களுடைய பாதுகாப்புக்கு தானே. உங்கள்கிட்ட கொள்கை இல்லை. அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் யாருக்கு மாற்றம் வேணும்? இந்த இப்படிப்பட்ட மக்களை இன்னைக்கு வஞ்சிக்கிறீங்கன்றதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட வந்து அது கொள்கையா? விஜய்க்கே வேல் கொடுக்கணும். இதுவே வந்து நாம் தமிழர் கட்சி ஏதோ சொல்லலாம் சொல்லுதோ, அதுக்கு எதிராக அவங்களுடைய ஓட்டை பிரிக்கிற மாதிரி இவர் பண்றாருன்னு ஒரு கோவப்பட தப்பு இருக்கு. சீமான் யாருன்னு கேட்கிறேன். சீமானுடைய கொள்கை என்னவா இருக்குது? அணில் சொல்றாரு. கமலஹாசனோட மிக கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதிகள் எல்லாம் இங்கே பார்க்க முடியாது. தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாசம் அன்னைக்கு அவருக்கு இல்லை. எனக்கும் வந்து இவ்வளோ நிறைய கூட்டம் கூடிச்சு, எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க நான் நம்பினேன், ஆனால் அதெல்லாம் ஓட்டாவே மாறலை அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை சொல்றாரு. அது விஜய்க்கும் பொருந்துங்கிறாரு. காங்கிரஸ் கூட கை கோக்க ரெடியா இருக்காரு விஜய் அவர்கள். இல்லை, கோர்க்க ரெடியா இருக்கிறார் இப்பவும் சொல்றேன். வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து 4 மாவட்டங்களில் முடிஞ்சிருக்கு. 2 வாரங்கள்ல அடுத்தடுத்த பயணங்களை மேற்கொண்டுட்டு இருக்காரு. இது வந்து தவேகாவினர் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய வருகை வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டர்களுக்கு அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாலே வந்து அது மிகப்பெரிய ஒரு உற்சாகம், வரவேற்பு, கொண்டாட்டம் தான். அதுவும் நம்மளுடைய தொகுதிக்கு வராரு, மாவட்டத்துக்கு வராரு அப்படின்றப்போ மிகுந்த ஒரு ஆரவாரம். தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காதது போன்று ஒரு நிகழ்வை நடத்தி காட்டக்கூடியது. இதுவரை பார்த்த திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய மாற்றமும் சிம்ம சொப்பனமாகவும், தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாகவும் புரட்சியுமாக வந்து நிற்கக்கூடியது. 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய வரலாறுகளை மாற்றிடுவாரா அப்படின்ற ஏகப்பட்ட ஆயிரம் கேள்வி கணைகளை இன்னைக்கு உள்வாங்கி அதை அத்தனையுமே ஆச்சரியக்குரியர்களாக மாற்றுறதுக்காக தொண்டன் ஒரு பக்கம் உழைச்சிக்கிட்டு இருக்கான். அதற்கான களத்தை தலைவர் தளபதி அவர்கள் தயார் செஞ்சு கொடுத்துருக்கிறார். இப்போ அங்கே கூடக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, அது வந்து ஓட்டா மாறுமா மாறாதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. விஜயே வந்து டைரக்டா கேட்டாரு, அப்போ தொண்டர்கள்லாம் வந்து கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. ஆனா கமல்ஹாசன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு ஒரு முன்னோடியான ஒரு அரசியல் தலைவர், அரசியல்ல வந்து இறங்கினாரு, அவருக்கும் நிறைய கூட்டம் கூட்டுச்சு. ஆனா கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு. விஜய் அவருக்கு ஒரு அட்வைஸ், அது விஜய்க்கும் பொருந்தும் சொல்லியிருக்காரு. கமலஹாசனோட மிக கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதிகள் எல்லாம் இங்க பார்க்க முடியாது. தான் வந்து இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை, மன்னராட்சி முறையை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கொள்கை என்ன? கமலஹாசன் அவர்களுடைய கொள்கை என்ன? மக்கள் நீதி மையம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு உங்களுடைய டார்ச் லைட்டை தூக்கி போட்டு அடித்து டிவியை உடைச்சிங்க, இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு என்று தனியார் நிகழ்ச்சி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தனியார் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பில் கூட வசைப்பாடுறீங்க, இந்த ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உங்களுடைய பிரதான எதிரியாக இருந்தது. ஆட்சியில் 10 ஆண்டுகள் இருக்கிறது அதிமுக, ஆனால் அவர் எதிர்ப்பது திமுகவை. அவருடைய அன்னைக்கே அவருக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாசு அன்னைக்கு அவருக்கு இல்லை, அவருக்கு நம்பலை. என்னை போன்ற சமூக செயற்பாட்டால் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பல வழக்குகளையும் பல போராட்டங்களையும் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கோம், பல வழக்குகளை வாங்கியிருக்கிறோம், நின்றுருக்கோம். அப்படிப்பட்டவர்களுடைய தெளிவான எண்ணங்கள் இன்னைக்கு இவரை தாண்டி இவர் பக்கம் என்னை போன்ற பல ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறான். அன்னைக்கு யாரும் நிற்கலை, இவர் தான் நின்னார், இவருடைய முகமாக தான் பேசினார்.
இன்னைக்கு வரைக்கும் புரியாத மொழியில பேசக்கூடியது மட்டும் தான் அவருடைய வேலையா இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை? உங்களுடைய ஒரு மாநிலங்களவை உறுப்பினர வச்சு நீங்க என்ன சாதிச்சுட்டு வந்துற போறீங்க? நீங்க என்ன பேசிட்டு வந்துட்டீங்க? இன்னைக்கு இதற்காக எத்தனை நாட்கள் உழைச்சீங்க? இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எவ்வளவு பணத்த செலவு பண்ணுவான்? அத்தன பேரையும் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு நீங்க இன்னைக்கு போயிட்டீங்க. சரத்குமார் எப்படி போனாரோ, அதே மாரி இன்னைக்கு போயிட்டீங்க. சரத்குமார் கட்சியே கலைச்சு போயிட்டாருனே, ஒரு கட்சி வச்சிருக்காரு இன்னும். யாரு? மக்கள் நீதி மையம். கடந்த 4 ஆண்டுகள் என்ன போராட்டம் பண்ணீங்க? மக்களுக்கு எதிரா எதுவுமே நடக்கலையா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்போ மக்களவை உறுப்பினரா ஆயிட்டீங்க. மத்திய அரசாங்கத்த எதிர்த்து என்ன கேள்வி கேட்க போறீங்க? மோடியவும் புகழாரம் பாடுனவர் தான் இவரு. இன்னைக்கு போய் அங்க போய் மாத்தி பேச போறது கிடையாது. இவருடைய தேவைக்காக, சுயநலத்துக்காக பண்ண ஒரு சுயநலவாதி இல்ல தான். அவரு ஒரு சொல்றாரு இல்லையா? நான் வந்து ஒரு 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 சியர்ல வந்தேன். எனக்கும் வந்து இவ்வளோ நெறைய கூட்டம் கூடுச்சு. எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நான் நம்புனேன். ஆனா அதெல்லாம் ஓட்டாவே மாறல அப்படின்னு ஒரு ஆதங்கத்த சொல்றாரு. அது விஜய்க்கும் பொருந்துங்கிறாரு. இல்ல அதுதான் சொல்றேன். உங்களுடைய நம்பிக்கைய மட்டும் கொண்டு வந்து இங்க கனவு காணக்கூடாது. கலாம் ஐயா சொன்னதை இவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. புரியுதுங்களா? இந்த கனவு அல்ல. தலைவர் தளபதி அவர்கள் 30 ஆண்டுகளா கட்டமைக்கிறாரு. ரசிகர் மன்றத்த மக்கள் இயக்கமா மாத்துறாரு. களத்துல நிக்கிறாரு, போராடுறாரு. குருதியகம் நடத்துறாரு, விழியகம் நடத்துனாரு, படிப்பகம் நடத்துறாரு, விலையில்லா உணவகம் நடத்துறாரு. மக்களோடு மக்களா பயணிக்கிறாரு. கல்விக்கான ஆண்டுக்கான நிதிகள குடுக்குறாரு. மக்கள வந்து கல்விமயமாக்கணும்னு சொல்றாரு. பெரியார் எந்த வகையில சொன்னாரோ அதே வகையில. புரியுதுங்களா? அப்போம் அ இன்னைக்கு எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்ற மாரி கல்விக்காக தான் துணை நிக்கிறாரு. இவர இறைவன் நான் சொல்ல வரல. அதுக்கான துணையா நிக்கிறாரு. ஒரு அண்ணனா நிக்கிறாரு. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாமனா நிக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க? 2த்துக்கும் வேறுபாடுகள் இருக்குல்லன்னு சொல்றேன். அப்ப நான் படத்துல நடிச்சுட்டேன். இந்த படம் எனக்கு ஒரு படம் ஓடலன்னவுன ஆழ்வார்பேட்டையில சைக்கிள்ல போனவன் தான் நானு, பஸ்ல போனவன் தான் இந்த ஊர விட்டு போறேன்னு சொன்னவர் தான் அவரு. ஒரே ஒரு படத்துக்கு. எத்தனையோ படங்களுக்கு தடைகளும் வரும்போதும் எல்லாத்தையுமே தடைகளையும், பல வழிகளையும் தாண்டி இவர் எந்த படத்தையும் தயாரிக்கல. யார் வீட்டு வாசலுக்கும் இவர் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் தன்னை நம்பி படம் எடுத்தவர்களுக்காக இவர் போய் நின்றுக்கிறாரு. இன்னைக்கு அதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலா பார்க்குறாங்க இல்லையா? இப்படி பாருங்க. அவருடைய பணம் போட்டு எந்த படமும் எடுக்கல. ஆனால் நம்மள நம்பி வந்தவனுக்காக எல்லா இடத்துக்குமே போய் இறங்கியிருக்காரு. இவர் படம் எடுக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. நான் எடுத்த படம் இங்க ஓடலன்னா வெளியூருக்கு காலி பண்ணிட்டு ஓடிடுவேன்றாரு. ஆனால் இவர் எந்த படத்தையும் புரொடியூஸ் பண்ணல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் எந்த படத்தையும் புரொடியூஸ் பண்ணல. ஆனால் எல்லாரையும் போய் சந்திச்சிருக்கிறார் அன்றைய முதல்வர்கள. காரணம் தன்னை நம்பி பணம் போட்டவன் தெருல நின்றக்கூடாதுன்றதுக்காக. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குன்ற. நீங்க உங்களுக்கான ஒரு தலைவனா இருக்கீங்க. இவர் மக்களுக்கான ஒரு தலைவரா இருக்கிறார். 2த்துக்கும் வேறுபாடு இருக்குன்ற. ஆனா சீமான் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு விஜய் அவர்கள. சீமான் யாருன்னு கேட்கிறேன். சீமானுடைய கொள்கை அணில்னு என்னவா சொல்றாரு. இருக்குது? அணில்னு சொல்றாரு. சொல்ட்டு போட்டும். அணில பார்த்து ஏன் கதர்றீங்கன்னு கேட்கிறேன். பின்னங்கால் பெதடியில் அடிக்க ஓட வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு செல்வ பெருந்தைய கூட மீட் பண்ணும்போது அணிலோட அணில் மேட்டர் எப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க. அப்போ உங்களுடைய கட்டமைப்புகள், நோக்கங்கள் என்னவா இருக்கு? நீங்கலாம் யார் அப்போ? அப்ப நீங்க காங்கிரஸ விமர்சனம் பண்றது இன்னைக்கு கட்சியின் கொள்கை ரீதியான விமர்சனங்கள் எல்லாரும் கூட்டாளிகளா தான் இருக்கிறாங்க. உங்க கூடவே இருந்த ஜெகதீச பாண்டியன் இன்னைக்கு ஒரு செய்திய வெளியிடுறாரு. அதாவது சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பேமெண்ட்ட திமுகட்ட வாங்கிட்டாருன்னு சொல்லி. அடுத்த முறை எனக்கு தங்கமா குடுங்கன்னு இல்ல அவரே கேட்டிருக்கிறாருன்னு சொல்றாரு. சொல்லிட்டு. திமுக ட்ட எனக்கு பொட்டி வந்து சொல்லிட்டு போங்க என்ன அப்போ அப்படிங்கிறாரு. யாருக்கு? சீமான். அதெல்லாம் கேஷுவலா பேசுறவர் தான். நீங்க அதாவது சீமானை போன்று நக்கி பிழைப்பவர்கள் இங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு ம ம் அயல் நாடுகள்ல வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் எல்லாருமே கதர்றான். எல்லாத்துக்கிட்டயும் பணத்த வாங்கிட்டு நீ இந்த மாரி அயோக்கியத்தனம் பண்ணுனியே, உனக்காக தானே குடுத்தோம். ஈழத்தமிழர்களுக்காக பேசுவேன்னு தானே குடுத்தோம்ன்னு. இன்னைக்கு எல்லாத்தையுமே வாங்கி தின்னுட்டு திரள் நிதி திரட்டும்போது ஒரு மூஞ்சி. எல்லா கட்சிக்கும் திரள் நிதி தேவைதான். கட்சிய நடத்துறதுக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒரு மூஞ்சி. மத்தது எல்லா இடத்துலயும் எந்த செய்தியாளர நீ கண்ணியமா நடத்தியிருக்க? பெரியாரையும் வாடா போடா தான். அங்க அத்தனை குண்டுகள் முழங்க, அத்தனை ரத்தங்கள், உயிர் பலிகள் போகும்போது, இவருக்கு ஆமக்கறியும், இட்லிக்குள்ள கறிய வச்சு அவிச்சு குடுத்தாருன்ற கதையெல்லாம் சொல்லும்போது, இதெல்லாம் நகைப்பா இல்லையா? எப்பேர்ப்பட்ட பதட்டமான ஒரு சூழல். தன்னுடைய இனம் அழிஞ்சிருச்சு. தன்னுடைய குடும்பம் அழிந்துகிட்டு இருக்கு. தன்னுடைய இருப்புகள் போய்க்கிட்டு இருக்கு. எப்படி இந்த இனத்தை காப்பாத்த போறோம்ன்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய ஒரு கொஞ்ச நேரம் குறிப்பிட்ட இத்தனை மணி நேரத்துல இந்த கடலையே மாத்தி விட்டுறலாம் அப்படின்றத ஆலோசனைகள் மேதகு அவர்களுக்கு சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு நம்ம மாத்திரலாம். நாளைக்கு எப்படி விவசாய நிலம் இல்லாம போயிடுமேன்னு ஒரு பயிர் வராதேன்னு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவன், இவருக்கு ஆமக்கறியும், இட்லி கறியும் குடுத்தாருன்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவன் என் தாத்தன், இவன் என் பெரியாரு, ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் இல்ல பேரன், நான் தான் கொள்கை பேரன்னு சொன்னவரு. இன்னைக்கு அந்த கொள்கை என்னாச்சு?
உங்களுடைய வாயை எங்கெல்லாம் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லங்க அவங்க ஒரு தொடர்ந்து வந்து ஒரு ஆராய்வுல வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அவரு திராவிடர் கழகத்துல இருக்கும்போது பெரியார ஆதரிச்சாரு. ம். நாம் தமிழர் கட்சி உருவாக்குறதுக்கு அப்புறம் ம். தமிழ் தேசிய கொள்கையில இறங்குறாரு. ம். உங்கள பார்த்தீங்கன்னா மணியரசன் போன்றவர்களே பெரியார வந்து வேண்டான்ட்டு வந்துட்டாங்க. ம். அதன் அடிப்படையில இவரு பெரியார் இன்னைக்கு வேண்டான்னு அவர் வந்து தன்னுடைய கொள்கைய தகவமைச்சுக்கிறாரு. இதுல என்ன வச்சுக்கிறாரு. தப்பு இருக்கு? 14 ஆண்டுகளா உங்களுக்கு யார் எதிரி? உங்களுடைய கட்டமைப்பு எப்படி உருவாச்சு? யார எதிர்த்து உருவாச்சு? திமுகவையும், காங்கிரஸையும் எதிர்த்து தானே? சிங்கள பேரினவாதத்த எதிர்த்து தானே? அப்படித்தானே உருவாக்குனீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் மதுரையில ஆமாங்க. அவர் மாநாடு கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரு ம். 11 ஆண்டுகளுக்கு மேல ஒரு ம். போராடி, இந்த அவங்களுடைய தொண்டர்கள்லாம் வந்து ஒரு தத்துவ ரீதியா தயார்படுத்தி வச்சிருக்காரு. தயார்படுத்திட்டீங்கல்ல. நீங்க வந்து திருப்பி திராவிடத்த எடுத்துட்டு வரீங்க. நான் அப்போ என்ன ஒரு கோவம் வருமா வராதா? நான் என்ன கேட்கிறேன்னா, தயார்படுத்திட்டீங்கல்ல. தயார்படுத்தினவங்க இங்க வரக்கூடாதுல்ல. இவர் வருவதற்கு முன்னாடி ராஜீவ் காந்தியும், கல்யாண சுந்தரம் ஏன் வெளில போகணும்? காளியம்மாள் ஏன் வெளில போகணும்? அது தயார்படுத்தலையா? இன்டர்னல் ஒரு கட்சிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் வருவாங்க, சில பேர் போவாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனையே இங்க 100 ஆண்டுகளுக்கு மேல அடி எடுத்து மேலோங்கி வளர்ந்துகிட்டு இருக்குது. பிஜேபிக்கு போய் பிரச்சாரம் பண்ண நீ அன்னைக்கு தெரியாதா உனக்கு? இன்னைக்கு வந்து தத்துவத்தை பேசுற, சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு இருக்கிற, பணத்தை அங்கங்க வாங்கி தின்னுகிட்டு, இன்னைக்கு இந்த மதுரையினுடைய மாநாட்டுக்கு அப்புறம் உனக்கு ஏன் இவ்வளவு ஜுரம்னு கேட்கிறேன். திமுக பேச மறுக்குது. திமுகவால இன்னைக்கு பேச முடியாது. விஜய் அதுதான் கூட்டணி பண்றாரு. கட்சிகள் இன்னைக்கு பேச முடியாது. விஜய் கையில ஏன் திடீர்னு வேல் வாங்கணும்? யாருக்கு? விஜய்க்கு ஏன் வேல் குடுக்கணும்? இதுவே வந்து நாம் தமிழர் கட்சி ஏதோ சொல்லலாம் சொல்லுதோ, அதுக்கு எதிரா அவங்களுடைய ஓட்ட பிரிக்கிற மாரி இவரு பண்றாருன்னு ஒரு ஏன் கோவப்பட முதல் தப்பு இருக்கு. மாநாட்டுல பகவத்கீதை கூட தான் குரான் கொடுத்தாங்க, பைபிள் கொடுத்தாங்க, பகவத்கீதை கொடுக்கப்பட்டது. ஆனா அது எதையும் சீமானுக்கு நிராகரிக்கலையே. இல்லையே. இங்க பாருங்க. அன்பினுடைய வெளிப்பாடு தான். நான் வந்து இதே இடத்துல சுயேட்சை வேட்பாளராக கடந்த மாமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டு இருக்கேன். நானும் 2000 வாக்குகள் வாங்கியிருக்கேன். நான் வாங்கும்போது எனக்கு மாலையிட்டாங்க. நான் ஒரு இஸ்லாமியன். எனக்கு மாலையிட்டாங்க. கோவிலுக்கு போகும்போது எனக்கு பொட்டு வச்சாங்க. அந்த பரிவட்டம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த துணி தலவா இதெல்லாம் கட்டுறாங்க. அவங்களுடைய அன்பை நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய மார்க்கத்துல நான் உறுதியா இருக்கேன். என்னுடைய கொள்கையில நான் உறுதியா இருக்கேன். இதுல என்ன இருக்கு? வாங்குறதுல என்ன ஆயிடுதுன்னு கேட்கிறேன். என்ன முருகன் எங்க உங்க பாட்டன்னு அவரு வந்து ஒரு முருகனுடைய கட்டமைச்சிட்டு இருக்காரு. ஒரு யாரு? விஷயத்த அவருக்கு எழுதி சீமான். குடுத்துறலாமா? இனிமே யாரும் சாமி கும்பிடாதீங்க. இருக்கிற அறுபடை வீடுகள்ல இவருக்கு மட்டும் தான் போறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு குடுத்துருங்க. அதான் சொன்னார்ல ஈவி.கே.எஸ். இளங்கவன் இல்ல பேரன். நான் தான் பேரன்னார்ல. முருகனுக்கு சீமான் மட்டும் தான் இனிமே வழிபடுவாரு. அறுபடை வீடுகள் அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லுங்க. யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. விஜய் வேல் வாங்கலாம். தப்பில்ல அப்படின்றீங்க. என்ன தப்பு இருக்கு? அத சொல்லுங்கன்னு கேட்கிறேன். இல்ல அவருடைய முருகனை நீங்க மட்டும் தான் அவரு- அவரு- கொண்டாடணுமா? அவருடைய அந்த கொள்கைகள்ல நீங்க வந்து அவங்களுடைய ஓட்ட பிரிக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய அப்போ உன் சித்தாந்தம் என்ன? தொண்டர்கள்லாம் வந்து அப்போ உன் இழுக்கிறதுக்காக சித்தாந்தம் நீங்க வேலை பண்றீங்க. செய்யல ராஜா. வாண்டடா டிராமாவா அப்போ அதை உன் பண்றீங்கன்றாங்க. ராஜா உன் சித்தாந்தம் வேலை செய்யல ராஜா. அவ்வளவுதான். உன் படம் இங்க ஓடல. உனக்கு ஆல்ரெடி படம் ஓடல. அது வேற விஷயம். 8.5% ஓட்டு வாங்கி மாநில ஆமா. கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. மெரினால கோவத்துல. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா? உலக தமிழர்களுடைய வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நானு. அதுல உன்னை உள்ள கூட சேர்க்கல. என்ன? அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும்னு இளைஞன் நினைச்சான். அதுக்கப்புறம் தான் உனக்கு வாக்கு சதவீதம் ஏறுது. 2017 வரைக்கும் உன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன? இங்க ஒரு மாற்றம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொன்னார் இல்லையா? இங்க ஒரு காலி இடம் இருந்தது, வெற்றி இடம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த வெற்றி இடம் உண்மைதான். அன்னைக்கு வந்து நின்னான். அப்ப இவர் ஏதாவது ஒண்ணு பேசிட மாட்டாரா? அப்படி இப்படி மாடர்னைஸா பேசுறாரு, புரட்சிகரமா பேசுறாரு, சேகுவேரா பனியனை போட்டுட்டு எந்நேரம் இப்ப எங்க போச்சு சேகுவேரா பனியன்? விக்கலையா எங்க எந்த கடையிலும் இல்லையா? இப்போ ஃபுல்லா ஆலன் சோலி, லூயிஸ் பிலிப்பு, ஃபுல் பிராண்டட் அமெரிக்கன் ஜெர்சி தான் வித்துக்கிட்டு இருக்காங்களா? லிவிஸ் ஜீன் மட்டும் தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. மஃப்டி தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவும் விக்கல. அப்போ நீங்க வந்து இப்ப கம்யூனிசத்தை பத்தி பேசிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே உங்களால இருக்க முடியல, கடைபிடிக்க முடியல. அப்ப இதையெல்லாம் நீங்க பேசக்கூடாது. புரியுதுங்களா? நாங்க தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மாற்று அரசியலை கொண்டு வந்து நிக்குது. இங்க கட்சி ஆரம்பிச்ச எல்லாருமே வந்து என்ன பாத்தீங்கன்னா மாற்று? திமுக சொல்ற அதே திராவிட கொள்கைகளை தான் நீங்க பேசுறீங்க. அவங்களுடைய தலைவர், அந்த கொள்கையின் தலைவர் பெரியார். உங்களோட இதுவும் பெரியார் தான். ம். இதுல என்ன மாற்று அரசியல் இருக்கு? ரயில்ல ஏறி வந்த நீங்க பல லட்சம் கோடிய கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாரி நான் இல்லன்னு சொல்றாரு. நீங்க இதெல்லாம் பேசி மக்களை ஏமாத்திட்டீங்க. 505 தேர்தல் வாக்குறுதிகள்ல 99% நிறைவேத்திட்டேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் 256 வாக்குறுதிகள் எங்களால நிறைவேற்ற முடியாதுன்னு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு பத்திரிகைக்கு செய்தியா குடுத்துட்டீங்க. ஏன் அத ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? 99% ஊர் முழுக்க தம்பரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடன் ஸ்டாலின் யாரு அப்ப வீட்டு பணம்? உங்க பையன் கேட்டார்ல. யார் அப்பா வீட்டு பணம்? 18 கோடியை செலவு பண்றீங்களா உங்களுடன் ஸ்டாலின்? நான் அப்பா 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 யாருக்கு யாரு அப்பா? உணர்வுகளை எல்லாம் நீங்க வந்து எழுதி எல்லாம் கொண்டு வந்து தர முடியாது. அது உணர்வு பூர்வமா வரணும்.
1000 விமர்சனங்கள் அந்த அம்மா மேல இருந்தாலும் அனைவருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பெண்மணிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நீங்க அடிக்கிற கொள்ளையிலயும் இருக்கக்கூடிய சமூக நீதி பார்வை இருக்கக்கூடிய வேங்கை வயலுக்கு போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? நீங்க போய் என்ன பண்ணியிருக்கணும்? இவரு வரலங்க. இவர நடிகராவே பாருங்க. கூட்டம் கூடுறதாவே பாருங்க. சமூக நீதிய பேசக்கூடியவர் நீங்க என்ன விஜய் பண்ணியிருக்கணும்? ஏன் கவின் வீட்டுக்கு போல? ஏங்க இதுக்கு வாங்க. விஜய் போகாததுக்கு 1000 காரணங்கள் இருக்கு சொல்லியாச்சு. என்ன புரியுதுங்களா? காரணம் இருக்கு? அந்த அந்த நேரத்துல என்னால போக முடியலன்றத அறிக்கை குடுத்திருக்கிறாரு. நீங்க வந்து அதாவது ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும்னாரு. இல்ல சமூக நெறைய நீதி கோர்ட் அரசு ஆர்டர்ஸ் இருக்கு. கோர்ட்ஸ்லயே நெறைய ஆர்டர்ஸ் வந்து ஆணவ கொலைக்கு எதிரா சட்டங்கள் இயற்றப்படணும்னு வந்திருக்கு ஆல்ரெடி. ஏன் தாவேகா மட்டும் வந்து இல்ல போய் கிட்னி திருட்டுக்கும் திருமணம் குடுத்திருக்குது. நீங்க கிட்னியும், கல்லீரலையும் திருடி வித்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. வித்துக்கிட்டு இருந்ததுல ம மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து இதுக்கு வந்து ஒரு குழு அமைக்குது. அதுக்கு தமிழக அரசு ஒரு குழுவும் அமைக்குது. ஆமா, இங்க நடந்தது திருட்டு இல்ல, முறைகேடு. அதான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்திச்சு. 47 வழக்குகளுக்கு மேல வாங்கினேன். காவல்துறையினால எவ்ளோ நெருக்கடிகள நான் சந்திச்சேன். ஒரு சமூக ஆர்வலரா இருக்கும்போது. ஏன் சீல் வைக்கல? மருத்துவர்கள ஏன் கைது செய்யல? ஓனர ஏன் கைது செய்யல? நேருக்கு சொந்தக்காரன்றதுனாலயா? உங்க எம்எல்ஏன்றதுனாலயா? சரி ரைட். அது ஓகே. நீங்க அமைத்த குழு தானே அத அத்தனையும் விசாரிக்குது. இப்ப எதுக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்கீங்க? இது ஆதாரம் இருக்கு காட்டுறேன். அந்த அந்த விஷயத்த வழக்குகள விசாரணை செய்யக்கூடிய குழுவுக்கு தடை போடணுமா? உங்களுடைய நோக்கம் என்ன? திருடி வித்துட்டீங்க. அப்ப இப்ப வரும்போது தான் இனி எத்தன பேர கொன்றுப்பேன்றது பயம் எனக்கு ஏற்படுது. மடைமாற்றம் பண்றதுல திமுக காரர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சமூக நீதிய நாம பாதுகாத்தது 2 பசங்க புல்லட் ஓட்டிட்டு இந்த போனாங்கன்னு சொல்லி. சமூக நீதி பத்தி பேசுறீங்க. ஆனா ம். விஜயோடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுல அந்த அளவுக்கு ஒரு ஆழமான கருத்தை எடுத்து வைக்கல. ரொம்ப மேம்போக்கா இருக்கு. குற்றச்சாட்டுகள் கூட வந்து ஒரு மேம்போக்கா வைக்கிறாரு. ஒரு ஆழமான ஏன் பதிவான ஒரு பதர்றீங்க? சென்சிபிளான கதர் இல்ல ஏன் அப்படின்றது. பதர்றீங்க? ஆழமா பார்க்கல. சினிமாக்காரரு 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. என்ன மக்களுக்காக வந்து நிக்க மாட்டாரு. மக்கள கிட்ட சேர்க்க மாட்டாரு. பத்திரிக்கையாளர சந்திக்க மாட்டாரு. உண்மதானே? ஏன் கதர்றீங்கன்னு கேட்கிறேன். அப்பால இருந்து குட்டி அப்பா வரைக்கும் ஏன் கதர்றீங்க? அத்தனை அமைச்சர்களும் ஏன் கதர்றீங்க? அ? குடிச்சவனுக்கும், கூத்தடிச்சவனுக்கும் அத ஒத்துக்கிட்டு அத 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசலான்னு சொல்லி, ஒரு அரசு விழால பேசக்கூடியவர்களுக்கு பாரத ரத்னா விருது வாங்கி தருவதற்கு நான் துணையா நிப்பேன்னு சொல்றாரு. யாரு? முதல்வர். ஆனால் இங்க பாதிக்கப்பட்டவன் பக்கம் என்னவா நிக்கிறேன்றத சொல்ல மறுக்கிறார். கம்யூனிஸ்டுகளுடைய மாநாட்டுல நான் கம்யூனிஸ்ட் பாதி ஸ்டாலின் என் பேரு ஸ்டாலின் சொல்றாரு. பேரு ஸ்டாலின் வச்சுட்டா கம்யூனிசவாதியா? அங்க போறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர்ல படுத்து கிடந்தானே 5000 பேரு. தன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலமே கேள்விக்குறியாய் போயிருந்தானே. அப்ப தெரியலையா கம்யூனிஸ்ட்னா என்னன்னு? எந்த புக்க படிச்சாருன்னு தெரியல எனக்கு. அவர் படிச்ச புக்ல கியூபாவ பத்தி என்ன போட்டிருந்தது? சேகுவேராவ பத்தி என்ன போட்டிருந்தது? ஃபிடல் காஸ்ட்ரோவ பத்தி என்ன போட்டிருந்தது? கியூபாவினுடைய புரட்சி எப்படிப்பட்டது? அங்க ஏற்பட்ட கிளர்ச்சி எப்படிப்பட்டதுன்றத இவர் விஜய்க்கு எந்த தெரியுமா அதெல்லாம்? மாதிரி வடிவத்துல படிச்சாருன்றது எனக்கு தெரியல. இல்ல விஜய்க்கு இதெல்லாம் இல்ல படிச்சிருக்காரா? அவரு படிச்சாரா இல்லையான்றது தெரியல. இவரு தானே பேசினாரு. இல்ல விஜய் இத பேசவே கூட மாட்டேங்கிறாரு அப்படின்றது தானே அவரு கேள்வி. நேரம் வரும்போது அவர் இவரு ஒரு நேரம் மேடையில பேசியிருக்காருல்ல. அவருக்கான நேரம் வரும்போது அவர் பேசுவாரு. இல்ல அவரு மக்கள் நாளைக்கு சந்திப்பு கம்யூனிச நிகழ்வுல இன்னும் மேடைகள்ல கொஞ்சம் ஆழமா அதான் அவரு ஒரு நாளைக்கு திருவாரூர் தமிழகத்தினுடைய திருவாரூர் முதல்வரா நாகை அப்படிங்கிறது ஒரு தமிழகத்தினுடைய கம்யூனிஸ்ட் பேஸ், ஒரு டெல்டால டிஎம்கே பேஸான ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்க ஒரு பகுதி. ம். அங்க போய் அட்ரஸ் பண்ணும்போது கூட வந்து இவ்வளோ மேலோட்டமா அட்ரஸ் பண்றது அங்க தப்பு. அட்ரஸ் பண்ற பகுதியில வந்து திமுக வந்து நாங்க தான் இங்க பெரிய ஆளுன்னு சொல்றாங்களே. ஏன் நம்ம கம்யூனிஸ்டுகள் ஜெயிக்க வேண்டியதுதானே? கம்யூனிஸ்டுகள் அதே பேர் ஒரு முப்பெரும் விழாவ நடத்த வேண்டியதுதானே? கம்யூனிஸ்டுகள் மாநாடு அங்க நடத்த வேண்டியதுதானே? டெல்டா பகுதியில. இவங்க வந்து புத்துநோயினுடைய செல்ஸ விட இவங்க வந்து ரொம்ப தீவிரமானவங்க. அத விட வேகமா அழிக்கக்கூடியவர்கள் இவர்தான். புரியுதுங்களா? இன்னைக்கு மக்கள் பக்கம் நிக்கக்கூடியவர் தான் இவரு நிக்கிறாரு. தான் சம்பாதிச்ச பணத்துல, நடிச்ச படத்துல 1000 விமர்சனங்கள் பண்ணுங்க. உங்க மகன் மேல இல்லையா விமர்சனம்? உங்கள் மீது இல்லையா விமர்சனம்? முதல்வர் மீது கடந்த காலங்கள்ல விமர்சனங்கள் இருந்ததா? இல்லையா? விமர்சனங்கள தாண்டி இன்னைக்கு வந்து மக்களுக்காக நிக்கிறாரு. உங்களுடைய விமர்சனங்கள் இன்னைக்கு காது கூட குடுத்து கேட்டு வாங்கிக்க மாட்றாரு. ஆனா நீங்க மொத்த பேரும் கதர்றீங்க. மொத்தமா உட்கார்ந்து இல்ல, தனித்தனியா ரூம் போட்டு கதர்றாங்க. திருச்சியில நாங்க இருக்கிறோம் விடமாட்டோம். திருவள்ளூர்ல கால் வச்சுருவீங்களா? வச்சுட்டா ஊர விட்டு போயிடுவீங்களா? அவங்க தான் நெருக்கடி குடுக்குறாங்கன்றீங்களா? ஓப்பனா வீடியோ போடுற. உன் பயத்த எப்படி வெளிக்காட்டுற? அதாவது உன்னை அதிகம் யார் விமர்சிக்கிறாரோ, அவரே உன்னை கண்டு அச்சப்படுகிறார். ஃபிடல் காஸ்ட்ரோ. இல்லையா? இங்க அதிகமா யார் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கா? சீமானும் ஸ்டாலின், விஜய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. அவர் அப்படியா? பேர கூட குறிப்பிடவே இல்லையே. இப்போ வந்தவங்கலாம் என்ன விமர்சிச்சுக்கிட்டு சார் யார இருக்காங்க. வேணா இருக்கலாம். சீமானா இருக்கலாம்.
அவர் இப்ப தான் வந்தாரு. 10 வருஷம் தானே ஆச்சு. ஸ்டாலினோட அனுபவம் பார்த்தா ஒரு 50 வருஷம் இல்ல அப்ப அரசியலுக்கு இவர வந்து. சொல்லல. ஏன் இவர சொல்லல? நேரு இவர இல்ல சொல்லல. அவர் பேர சொல்லலல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்போ நீங்க வந்து கண்ண மூடிக்கிட்டு தான் இல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். விஜய் வந்து ஸ்டாலின பத்தி பேசுறாருங்க. ம். ஆனா ஸ்டாலின் விஜய் பேர கூட சொல்ல மாட்டேங்கிறார். கண்டுக்கவே இல்லையே அவரு இன்னும். அததான் சொல்றேங்க. சினிமா செய்திகள் நீங்க பார்க்கறது கதர்றாரு இல்லன்னு சொன்னா சொல்றீங்களே. ஆமா அவர் உண்மதான். நெருக்கடி குடுக்குறாரு சொல்றீங்களே. எல்லா நெருக்கடிகளும் நடந்துறக்கூடாதுன்றதுக்கு விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இத அத்தனையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். 2026ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணமா எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அந்த மாற்றம் மைக் கட் பண்ணது எப்பேற்பட்டதுன்றது ஸ்டாலினோட வேலைன்றீங்களா? சிஎம் அதான் பண்ணுவாரா? யாருங்க? மைக்க கட் பண்ணது ஸ்டாலின் அவர்களோட வேலைன்றீங்களா? இல்ல சிஎம் அதான் அந்த பண்ணுவாரா? இடத்துல நான் நின்னேன். உங்க செய்தியாளர்கள் இருந்தாங்கன்னா தரேன். இல்லன்னா அங்க நின்ன ஒரு 4, 5 தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர்கள் நின்னாங்க. நேரடியான ரிப்போர்ட்டர். அத்தன பேரோட நம்பரும் தரேன். உட்கார்ந்து பேசுவோம். அத பத்தி தனியா பேசுவோம். மைக்க கட் பண்றதுன்னா, காவல்துறைய வச்சு ஸ்பீக்கர் ஒயர் அவுத்தது நீங்க தான். அந்த ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் அவுத்தாரு. நான் பக்கத்துல நிக்கிறேன். தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர்கள் 4 செய்தியாளர்கள் நிக்கிறாங்க அந்த இடத்துல. அதுக்கு 4 போலீஸ ஒரு வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்படுது. அந்த வாகனத்துல ஸ்பீக்கர்கள் அடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு கனெக்ஷன் குடுத்திருக்கு. அத கேவலமா அவுத்துட்டு, அத திருப்பியும் கனெக்ஷன் குடுத்துறக்கூடாதுன்னு 4 காவலர்கள பாதுகாப்பு போடுறேன். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இங்க பாருங்க. இந்த ஸ்பீக்கரு, இந்த கரண்ட்டு, இந்த போஸ்டரு, கொடிக்கம்பங்கள், பேனர்கள் இதெல்லாம் இந்த கூட்டத்த கட்டுப்படுத்தின்னு நீங்க ஒருபோதும் நடத்திறாதீங்க. புரியுதுங்களா? கரண்ட்ட இது கட் அது பண்றது வந்து அத்தனையும் தாண்டி தேவைக்காக தொண்டர்களுடைய பாதுகாப்புக்கு தானே. எதுக்கு? இல்ல உயர்மின் அழுத்த அதான், அதான், அதான். கோபுரம் வந்து நீங்க இருக்கு. வந்து அங்க வந்து லைன் போது. இல்ல அங்க உயர்வு ஒருவேள இல்ல தோழர். நீங்க வந்து ஹை டென்ஷன் லைன் போம்போது, அங்க கரண்ட்ட கட் பண்ண சொல்லி கேட்கறது நாங்க மாவட்ட செயலாளர் தான். அததான் சொல்றேன். இங்கேயுமே ஹை டென்ஷன் லைன் இருக்கு தெரியுமா? இந்த நம்ம பகுதியிலுமே இது சிட்டின்னு நினைக்காதீங்க. ஒரு 2 ரோடு தள்ளிட்டு அங்க ஹை டென்ஷன் லைன் இருக்கு. ஹை டென்ஷன் லைன்ன்றது வேற. இங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டுக்காக, மக்களுக்கான பயன்பாட்டுக்காக குடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆம் மின்சார பகிர்வுன்றது வேற. ஹை டென்ஷன் லைன கொண்டு வந்து மின்சாரத்த நீங்க தான் ஏன் பொத்தாம் பொதுவா சொல்றீங்க? அவரு கேட்கிறது மரைன் இன்ஜினியரிங் காலேஜ். இங்க இந்த கல்லூரிகள் இருக்குன்னு இங்க காட்டுறது. டாக்டர் இல்ல, மகப்பேறு டாக்டர் இல்ல, நாகூர்லன்னு சொல்றாரு. கோடிட்டு காட்டுறாரு. அத தாண்டி 10 கிலோமீட்டர்ல ஹாஸ்பிட்டல்ல நாங்க வச்சிருக்கோம். படுக்கை வசதியெல்லாம் போய் படுத்துக்கங்க மாசு அவர்களேன்னு தான் சொல்ல முடியும். இங்க இருக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு சொன்னா, அங்க இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க இல்லன்னு தானங்க கோடிடுறாரு. அலையாத்தி காடுகள பாதுகாத்துருங்கன்னு சொல்றாரு. மேம்படுத்துங்கன்னு சொல்றாரு. அலையாத்தி காடுகள் வளர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கும்? இங்க பேசுனீங்கல்ல ஃபேக்ட் சிதம்பரத்த செக் பத்தி டீம் அத பேசுங்க. ஃபேக்ட் போட்டுருக்காங்கல்ல. செக்கிங் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஃபேக்ட் செக் டீம் போட்டுருக்காங்கல்ல. எல்லாம் எவ்வளவு சொல்லுங்க. எல்லாத்தையும் போட்டுருக்காங்கன்னு. சொல்லுங்க. 90 சதுர கிலோமீட்டர் பாதுகாக்கிற சிதம்பரத்துல என்ன நிலை சொல்லுங்க. அந்த நிறுவனம் சொல்லுமா? நானும் கடல் சார்ந்த ஊர் சேர்ந்தவன் தான். அந்த ஊர்ல என்ன திருச்செந்தூர் பகுதிகள்ல என்ன நிலை சொல்லுங்க. ஒட்டு மொத்தத்தையும் தார வார்த்து இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் வித்துட்டு, இன்னைக்கு வந்து உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க தான்னு. இருக்க பக்கம் பூரா பக்கமும் காசு வாங்கிட்டு, மக்களை ஏமாத்திக்கிட்டு, கூவத்தூர்ல போட்டு கொஞ்சம் இப்ப இங்க பாருங்க நான் அப்புறம் நீங்க பல பேசுற விஷயத்த அளவு கூட பேசுற மாரி இருக்கும். ஏடிஎம்கே பத்தி விஜய் அவர்கள் பேச மாட்டேங்கிறாரு. யாருக்கு? விஜய் அவர்கள். இங்க பாருங்க. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் நான் பேசுற போட்டிங்கிறாங்க. அளவுக்கு அவர் பேசணும், அவர் பேசுற அளவுக்கு நான் பேசணும்ன்றது எந்த இதுவும் இல்ல. கருத்து சுதந்திரம். இது அவரவர்களுக்கான சுதந்திரம். இல்ல. யார் எவ்வளவு வேணுமோ தாவேகா தேவை. அதாவதுங்க இதுக்கே நீங்க தாவேகாவினர் அளந்து அதிமுகவை ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? அத பத்தி பேச அதிமுக மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்கு அத சொல்லுங்க. யார் அதிமுக சார் முதல்ல எடப்பாடி சொல்லுங்க. டூர் போயிட்டு இருக்காரு சார். அவ்வளவு கூட்டம் வருது அவருக்கும். காசு குடுத்தா யாருக்கு? நான் என் கூட வரும். காசு குடுத்தா என் கூட தெரியுமா? வரும். காசு குடுத்தாங்கன்றது ப்ரூஃப் இருக்கா? யாருக்கு? அது காசு குடுக்காம தான் இப்ப இவ்வளவு பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப சாராயம் விஜய் குடுக்கல, அவர்கள் குடுக்கலையா? சாப்பாடு குடுக்கலன்றது. யாரு? விஜய் அவர்கள் தானா கொடுத்து. தன்னெழுச்சியான கூட்டத்துக்கும் காசும் சோத்தையும் வாங்கி குடுத்து சாராயத்தையும் இங்க பாருங்க. உங்கள்ட்ட கொள்கை இல்லங்க. அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்துல இருந்த தாவேகிட்ட என்ன கொள்கை கொள்கை இருக்கு? யாருக்கு? மாற்றம் வேணும். இந்த இப்படிப்பட்ட மக்களை இன்னைக்கு வஞ்சிக்கிறீங்கன்றதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட வந்து அது நிக்கணும். கொள்கையா? ஆமா வேற என்ன இருக்கு? சமூக நீதிய பேசுறாரு. சமூக நீதி தான் இங்க சமூக நீதின்றது தேவன்றாரு. என்ன? என்னுடைய வலியும் திமுக பேசலையா சமூக நீதி? அதிமுக பேசலையா? பேசுனதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சமூக நீதிக்கு என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு இவ்வளவு வளர்ந்த மாநிலமா இருக்கே சார். யாருக்கு? நீங்க 10 இன்னைக்கு ஆண்டுகள் எல்லா இல்லையே இடத்துலயும் சாராய வளரலையா? வசதிகள் இருக்கு. நான் என்ன மின் கேட்கிறேன்? விளக்குகள் இருக்கு. எல்லாரோட இந்த நீங்க வீட்லயும். 10 ஆண்டு ஆட்சிகள் இல்லையே வளரலையா? அதிமுக இருக்கும்போது. ஆனா ஒவ்வொரு முறையும் எம்ஜிஆர் இருக்கும்போது வளரலையா? 15 ஆண்டுகள் அதான் சார் வளரலையா? திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு இத நிறைய நீங்க பங்களிப்பு தான் பண்ணணும்ன்றது பண்ணியிருக்காங்க. என்ன இருக்கு? வளர்ந்துட்டு தானே இருக்கு இத ஸ்டேட். நீங்க தான் பண்ணணும்ன்றது தான் பாசிசம். நானும் பண்ணலான்றது சமூக நீதி. அது உங்க பொறுப்பு. ஆனா இதுவே பண்ணலன்னு சொல்றது. யாரு? சரியா அதுதான் சொல்றேன். ட்ரெயின் ஏறி வந்தவர்களுக்கு பல லட்சம் கோடிகள் எப்படி வந்துருச்சுன்னு கேட்கிறோம். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு 2026ல வந்துட்டாருன்னா இந்த இதெல்லாமே மாறிடுமா? எந்த இதெல்லாம் மாறும்? மாத்துறதுக்காக தான் வராருன்னு சொல்றோம். அதுதான் மக்கள் ஏத்துக்கிறாங்க. மக்கள் அதான் விரும்புறாங்க. எங்கேயுமே ஊழல் இருக்காது. எங்க? எந்த இடத்துலயும் ஊழல் இருக்காது.
ஊழலற்ற ஆட்சியும் என்ன போதையில்லா தமிழகத்தையும் உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் மாநாடுலயே அத்தனையுமே பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு. அதனால நம்பி வாக்களிக்கலாம்னு சொல்றேன். அப்போ 2026 தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுக தான் போட்டின்றதுல உறுதியா இருக்கீங்க. ஏடிஎம்கே இல்லன்றீங்க. ஏடிஎம்கே இல்லன்றது அவங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க, நீங்க இப்ப இந்த பயணம் போனதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஏடிஎம்கே கூட இருந்து 3 பிஜேபி பேர் இருக்காங்க பிச்சுக்கிட்டாங்க. சார். டிஎம்கே கூட அத்தனை கட்சிகள் இருக்கு சார். காங்கிரஸ் இருக்காங்க, விசிகே கடந்த இருக்காங்க, காலங்கள்ல நீங்க இருக்காங்க. இத்தனை கூட்டணியோட இல்ல வச்சு நீங்க தோக்கல. இல்ல ஏடிஎம்கே நான் என்ன இல்லன்னு சொல்றதுக்கு என்ன கேட்கிறேன், ப்ரூஃப்ன்னு கேட்கிறேன் நான் இல்ல உங்களுக்கு. நான் நீங்க வந்து நான் நான் ஒரு கேக் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் ஆ, ஒரு 20% 30% வாக்கு வாங்கிட்டீங்க ம், அப்படின்னா, அதிமுகவோட அதிகமா வாக்கு வாங்கிட்டீங்கன்னா, நீங்க அடுத்த முதன்மை சக்தின்னு பேசலாம். ம். ஆனா இப்பயே நீங்க வந்து முதன்மை சக்தின்னு எப்படி பேச முடியும்? ஏன்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக ஓட்டு பல போட்டு ஆண்டுகளா பொதுவா பொட்டி இருக்கு. எண்ணும்போது நீங்க வாங்க உட்காருங்க 2 பேரும் பேசுவோம்னு சொல்றேன். உங்க சேனலுக்கு நான் வரேன் பேசுவோன்றேன். அங்க எண்ணுவாங்கல்ல, அப்ப கூப்பிட்டு கேளுங்க. யார் ஆட்சி அமைக்க போறதுன்றத சொல்லுவாங்க. அது ஒட்டுமொத்த நாங்க லைவ்ல நாங்களே பார்த்துப்போம். இல்ல அததான் சொல்றேன். நான் வருவதற்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு பேசியக்கூடிய வார்த்தைய மாத்தி பேசலன்னு சொல்றேன். 2026 தேர்தல்ல அதிமுக கூட்டணி வந்து எதுவுமே வாங்காதுன்றீங்க. அதிமுக நீங்க சொன்னீங்கல்ல வெற்றி பயணம். மக்களை ம். காப்போம், தமிழகத்தை மீட்போமா? அந்த மக்கள் பயணம். உரிமை மீட்பு பயணம். ம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அடமானம் வச்சது யாரு? தாரவாத்து குடுத்தது யாரு? நீங்க தான். எல்லாத்தையும் இல்லாம ஆக்குனது நீங்க தான். இன்னைக்கு காப்போம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க கட்சிக்காரங்க புடுங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அன்வர் ராஜா போயிட்டாரு, மைத்ரேயன் போயிட்டாரு. அந்த பக்கம் செங்கோட்டையன் இந்த பக்கம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அடுத்தது யாருன்னு கூட்டம் நடத்திட்டு இத பத்தி இருக்கிறாங்க. யாரும் கவலைப்படலையே சார் எடப்பாடி. எனக்கு பேஸ் இருக்கு. இரட்டை இலை சின்னம் இருக்கு. நான் தான் கட்சியினோட பொதுச் செயலாளர். வெட்டல 2 சின்னத்த கோடி அதுக்கப்புறம் தான் உறுப்பினர்கள் தூசி இருக்காங்க தட்டி இல்ல. கட்சியில. அதுக்கப்புறம் தான் அந்த வழக்குகள் இவ்வளோ நாளா தூசி படிஞ்சு இருந்ததை இப்பதான் தட்டி எடுத்திருக்காங்க. அதுவும் தெரியும்ல. அதனால மேல ஒருத்தர் இருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் டாடி மோடி. லேடியா மோடியான்னு கேட்டதுக்கு மத்தியில இந்த கட்சிய கொண்டு போய் எங்க கட்சிய இவரு தான் காப்பாத்தி குடுத்தாருன்னு அவரு சொல்றாரு. அதிமுக இருக்கும் காலம் வரை இந்த பிஜேபியோட கூட்டணி இல்ல 99ல ஜெயலலிதா. மெரினா சீரணி அரங்கத்துல. என்ன? இதே எஸ்டிபியினுடைய மாநாட்டுல திண்டுக்கல்ல பேசுறாரு எடப்பாடியார். என்ன சொன்னாரு? ஒருபோதும் இனிமே பிஜேபியோட கூட்டணி இல்ல. அடுத்த 3 மாசத்துல பல்டி. மக்களும் அதே மாரி உங்களுக்கு பல்டி அடிப்பாங்க. நீங்க குடுக்கக்கூடிய காசுகளும், அன்னைக்கு அண்ணா அவர்கள் கொண்டு வந்த கொள்கை இன்னைக்கு திமுகல இல்ல. எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை இன்னைக்கு அதிமுகவுல இல்ல. இன்னைக்கு சாராயத்தையும், சாப்பாட்டையும், அடிச்சு வச்ச படத்தையும் வச்சு தேர்தல சந்திக்கலாம்னு இருக்கீங்க. மக்கள் அதுக்கு தகுந்த பாடம் புகட்டுவாருன்னு சொல்றேன். விஜய் கூட யாரெல்லாம் வருவான்னு நினைக்கிறீங்க கூட்டணிக்கு? யார் அரசியல்ல மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல, இத எதிர்நிலையில அப்ப இருக்கக்கூடிய நிலைய விரும்பாத மக்கள் யார் வேணா வரலாம். பாஜகவையும், ஊழல்வாதிகளையும் தவிர்த்து. காங்கிரஸ் ஓகேவா? வரும்போது பாருங்க வராங்களா இல்லையா காங்கிரஸ் ஊழல் செய்யல. யாருக்குங்க? காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்ல. உங்கள இங்க பொறுத்தவரைக்கும். தமிழகத்துல ஆண்டது யாரு? மத்தியில? பாஜக மத்தி தானே. தமிழ்நாட்டுல பாஜக ஒண்ணும் ஆகலையே. தமிழகத்த பத்தி பேசுவோம். இன்னைக்கு நீங்க அதாவதுங்க தான் வந்து பாஜக 2024 தவிர இருங்க ஊழல் இருங்க. கட்சிகள் தவறுன்னு சொன்னீங்க. நான் தான் திருப்பியும் சொன்னேனே. இங்க திமுக மக்களையும் மண்ணையும் நாசமாக்குனது இவங்க தான். திமுக தான். காங்கிரஸா திமுகவா? திமுகவும் அதிமுகவும் தானே இங்க போச்சு. அததானே நான் பேச முடியும். அப்ப நாளைக்கு நீங்க வந்து இப்ப எப்படி காங்கிரஸ் இருக்கும்? கூட கை கோக்க ரெடியா இருக்காரு விஜய் அவர்கள். இல்ல கோர்க்க ரெடியா இருக்கிறார். இப்பவும் சொல்றேன். மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும். இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வரலாம். வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றோம். அண்ணன் திரும்ப வந்தா ஆனா சேர்த்துக்க இதுவரைக்கும் மாட்டாங்களா? யாரும் வந்த மாதிரி தெரியல. திரும்ப திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டாரு. நான் எதுக்கு போணும் அப்படின்ட்டு கேள்வி கேட்டாரு. அவர் வரணும்னு எந்த இதுவும் இல்ல. மாற்றங்கள் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மாற்றம் ஒன்றே மாறாதது. 2026 தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் ஆட்சி அமையப் போகுது. கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு எப்படி சொன்னாரோ அதே மாரி தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேத்துவார். நிச்சயமா விஜயுடைய பயணம் தொடர்ந்து எப்படி இருக்க போகுதுன்றத வச்சு அது முடிவு மக்கள் எடுப்பார்கள் நம்புவோம். மிக்க நிச்சயம். நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் தகவல். வாழ்த்துக்கள்.